பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் யோசுவா 1 அதிகாரம் 3 நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான கால வேளையிலே அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அன்புக்குரியவர்களே, கர்த்தர் யோசுவாவுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் காரணம், இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு மோசே மரித்து போனான் என்று அறிந்தபோது மரிக்க போகும் முன்பதாக யோசுவாவை அதே ஒரு அபிஷேகத்தோடு நடத்துவதாக கர்த்தர் அழைத்து ஒப்புவித்த தன்னுடைய காரியத்தை செய்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், நீ காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உனக்கு தருவேன் என்று. இன்றைக்கு சோதனையின் பாதையிலே ஐயோ, ஒரு முன்னோட்டு போவதுக்கு என்ன வழி, நான் முன்பாக கடந்து செல்வதற்கு என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு வேதனையோடு இருக்கீங்களா, பாரத்தோடு இருக்கீங்களா? கர்த்தர் உங்களுக்காக சகலவற்றையும் செய்து முடிக்க வல்லமுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். நீ கால் மிதிக்கும் தேசமெல்லாம் நமக்கு கர்த்தர் சொந்தமாக தருவார். அன்புக்குரியவர்களே, ஆபிரகாமோடு கர்த்தர் வாக்கு கொடுத்தார், நீ கிழக்கேயும் மேற்கேயும் தெற்கேயும் வடக்கேயும் நீ கால் மிதிக்கும் தேசமெல்லாம் உனக்கு முன் பின்வரும் சந்ததிக்கும் நான் சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொன்ன தேவன், அந்த நாட்களில் ஈசாக்கு இல்லாத நாட்களிலே கர்த்தர் அந்த ஆபிரகாம் என்று சொல்ல அந்த மனிதனோடு கர்த்தர் பேசினார். நீர் வடது புறமும் கிழக்கோ தெற்கோ மேற்கோ எங்கு நீ நடந்து திரிகிறாயோ அந்த தேசத்தை உனக்கு நான் சொந்தமாய் தருவேன். எவ்வளவு மட்டும் தூரம் நாம் எவ்வளவு தூரம் நடக்கிறோமோ அத்தனை தூரம் இதில் இருக்கிறதான ஒரு ஆத்மீக மர்மம் என்பது. காரணம், நீங்கள் எவ்வளவாய் கர்த்தருக்காக எந்த இடத்திலெல்லாம் கால் சவுட்டுகிறீர்களோ அந்த இடத்திலெல்லாம் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அந்த இடத்திலே பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வதற்கு வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார் என்பது ஒரு ஆவிக்குரிய ஒரு சத்தியம். இந்த நாட்களிலே ஊழியத்தின் பாதையிலோ இல்லை போராட்டமான சூழ்நிலையிலிருந்து நான் அடுத்த அடி என்ன பண்ணுவேன் என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற தேவ ஜனமே, கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாய் சொல்லுகிற விதம், நீ கால் சவுட்டுகிற இடத்திலே கர்த்தர் உங்களுக்காய் வாசல்களை திறப்பதற்கும் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவதற்கும். பாருங்க, யோர்தானில் ஜனங்களுடைய கால் சவுட்டும் என்பதாக பிரவாகித்து மறைந்து கொண்டிருந்த யோர்தான் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து வந்த அந்த ஆசாரிய கூட்டம் கால் சவுட்டும் என்பதாக அந்த யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. அதுபோல உங்கள் யோர்தானின் சூழ்நிலைகளாய் இருக்கலாம், செங்கடலின் சூழ்நிலைகளாய் இருக்கலாம், எதுவும் உங்கள் கால் கீழில் அடங்கக்கூடியது. காரணம், சர்ப்பங்களையும் தேள்களையும் பாம்புகளையும் தேள்களையும் சத்ருவின் சகல பலத்தையும் சவுட்டுவதற்கு கர்த்தர் நமக்கு காலிலே அதிகாரம் தந்திருக்கிறார். இந்த நாட்களே அந்த காலின் அதிகாரத்தை உபயோகிப்போம். சத்ருவை காலின் கீழே ஆக்குவோம். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து பலத்த பெரிய அதிசயமான காரியங்களை செய்வாராக. ஆமென். God bless you all.